மனமே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். தினமும் உன் வீட்டை ஒருவர் நோட்டமிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு அசம்பாவிதத்தை விளைவித்துவிட வேண்டும். ஒருவர் இல்லத்தை நோட்டமிடுவது என்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் கிடையாது. அதை நம் சர்வசாதாரணமாக எடுத்துவிட்டு சென்றுவிட முடியாது. இது மிகவும் தவறு ஒரு செயல். இந்த செயல் எதனால் நடந்தது? இவர்களுக்கு என்ன வேண்டும்? உன் இல்லத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் என்பதை நிச்சயமாக இந்த நொடியில் என் குழந்தை இந்த அப்பனுடைய நிறத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். உன்னுடைய வீட்டில் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருக்காவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது, மன நிம்மதியில்லாமல் இருப்பது, எப்பொழுதும் சண்டைகள், சச்சரவுகள், தெய்வங்கள் நிம்மதியாக வணங்கக்கூட முடிவதில்லை. அப்படியே வணங்கினாலும் அதில் எனக்கு திருப்தியாவது கிடைப்பதும் இல்லை. ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஏதாவது ஒரு இன்னல்கள், யாருடைய வார்த்தைகளாவது அந்த நேரத்தில் நம்மை காயப்படுத்துவது என்று தொடர்ந்து உன்னை ஏதாவது ஒரு விஷயம் போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கின்றது. இதில் எப்படி நாம் மீண்டு வரப்போகின்றோமோ என்று தெரியாமல் என் குழந்தை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில்தான் உன் அப்பன் இத்தனை காரணம் என்ன என்பதனை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எல்லா விஷயங்களும் அவ்வளவு சுலபமாக வெள்ளம் உன் வாழ்க்கையில் நடவடிக்கை எடுத்துவிட முடியாது. எல்லாவற்றிற்கும் உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற இவர்தான் காரணம் என்று நான் சொன்னால் நீ நம்பாமல் சென்று விடுவாய். என் பிள்ளையே, அவ்வளவு எளிதில் நான் எதையும் உன்னிடத்தில் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை. ஏனென்றால் என் பிள்ளையே, நீ எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றாய். உன்னை சுற்றி நடந்தாலும் அதற்காக வேதனைப்படுகின்றாய். எந்த ஒரு முடிவையும் உன்னால் திடீரென்று எடுக்க முடியவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகளும், ஏதாவது ஒரு வேதனைகளும் என்றும் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களுமாகவே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த அப்பன் உனக்கு தருகின்ற இந்த வெற்றி செய்தியில் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும், இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் பொழுது யாராக இருந்தாலும் பயம் வரத்தானே செய்யும். ஆனால் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அப்பன் நான் அல்லவா? அதனால் பயப்படாமல் தைரியமாக கேள். எதுவாக இருந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னால் எதிர்கொள்ள முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது என்று நீ சுலபமாக அதனை விட்டுவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்பிக்கை கொண்ட உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷத்தை எதிர்கொள்ள என் அப்பன் சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை கேட்டு நடந்தாய் அல்லவா? ஆனால் இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இது மட்டும்தான் உனக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கின்றது. உன்னால் சமாளிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று உனக்கு புரிகிறதா? பிரச்சனைகள் வருகின்றது, காரணம் தெரியவில்லை. சோதனைகள் வருகின்றது, சுற்றி இருப்பவர் யார் என்று புரியவில்லை. ஆனால் உன் அப்பன் நான் சொல்லும் பொழுது அது உனக்கு தெளிவாக புரிந்துவிட வேண்டும். எல்லோருக்கும் எளிதில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து விடுவதில்லை. ஆனால் நீ இந்த அப்பன் வணங்குவதால், இந்த அப்பனுடைய பிள்ளை என்பதால், உன் அப்பன் அன்பு பெற்றிருப்பதனால் உனக்கு மட்டும் இது வெள்ளம் தெளிவாக தெரிகின்றது. என் குழந்தையே, நீ நினைக்கலாம் அப்பன் என்று விஷயத்தில் வந்துவிட வேண்டுவது தானே யார் என்று சொன்னால் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அதை விடுவித்து நான் இருக்கின்றேன், நான் உனக்காக வாழ்கின்றேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, உனக்கு வேண்டுமானால் இது தேவையில்லாத விஷயமாக தோன்றலாம்.
ஆனால் உண்மையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த அப்பன் நமக்கு ஒரு வாக்கினை கொடுத்து விட்டால் நம் மன மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று எண்ணி நீ என் மீது உண்மையான அன்பினை கொண்டு என்னை தேடுகின்ற பிள்ளை எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் உனக்காக இந்த நேரத்தில் ஆக்ரோசத்தோடு கண்டவர்களுக்கு அமைதியாக காணும் பொழுது அப்பன் வாக்கினை கேட்க அவர்களுக்கு அத்தனை மனமகிழ்ச்சி. இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இவர்கள் வாழ்க்கையில் என்னையோ நம்பி இருக்கும் பொழுது நான் அவர்களோடு பேசினால் அவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகளும் நிச்சயமாக நல்ல தீர்வினை கிடைக்கும். எல்லாம் அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கும் என்ற விஷயங்கள் என்ற எண்ணம் தேர்தனைகளையும் இருந்தாலும் மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கும் அத்தனை நன்மைகளையும் நான் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன். எத்தனை முறை வாழ்க்கையில் விழுந்தோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை அதிலிருந்து எழுந்து வந்தாய் என்பதில்தான் இருக்கின்றது. உனக்கான சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. அதை சரியாக நீ எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டு இருக்காமல் எப்பொழுதும் உனக்கான கஷ்டங்களும் உன்னை நல்லபடியாக வழி நடத்தும் என்பதை புரிந்துகொள். ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சோதனை வரும் பொழுதுதான் உண்மையானவர்கள் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உனக்கு வருகின்ற சோதனைகளினால் உன்னை சுற்றி வருவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதல்லவா? உன் இல்லத்தை சுற்றி ஒருவர் வருகின்றார் என்பது கூட தெரியாமல் நீ இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். இனி எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் தொட்டுவிட வேண்டும். யாரும் இங்கு எந்த தடைகளையும் விதித்தாலும் எத்தனை தடைகளையும் உருவாக்கினாலும் அதிலிருந்து உனக்கான நிறைவான விஷயங்களை நீ தேடிக்கொண்டே இரு. இந்த அப்பன் உனக்கு அதனை நிச்சயமாக என் குழந்தை, இந்த அப்பன் உன் இல்லத்தின் காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே அடிக்கடி ஒருவர் வந்து செய்வதை நான் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, நடவடிக்கைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது சில காலமாகவே ஏதோ ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் வைத்துவிட அவர்கள் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ மந்திர தந்திரங்கள் செய்வது போல உன் இல்லத்துக்குள் செய்வதற்கு இவர்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என்னவோ அவர்களால் உள்ளே நுழையவும் முடியவில்லை. அவர்கள் உன் இல்லத்தின் வாசல் கால் வைக்கவும் முடியவில்லை. உன் இல்லத்தின் வாசலில் இதை போட்டுவிட இத்தனை நாளும் இவர்கள் முயற்சி செய்து முடியாமல் தானே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த அப்பன் தெரிந்து விட்டது. சரி, இவர்கள் எந்த எல்லை வரை செல்கின்றார்கள் என்பதனை பார்க்கலாம் என்று நான் நினைத்த பொழுதுதான் இவர்களின் எண்ணங்களை நான் உணர்ந்து கொண்டேன். இவர்களின் செயல்பாடுகளை நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் நினைத்தது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிப்பது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தையும் ஒரு உழைப்பதும் தான். இது யாராக இருக்க முடியும்? சில காலமாக யார் ஒருவர் உனக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார். இவர் உன்னோடு தனக்கு போட்டியாக நினைக்கின்றார்கள். உனக்காக எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தொழில் ரீதியாகவும் சரி, சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதிலும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் வந்துவிட்டது. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக நீ ஒருபோதும் இதில்
நிலையிலிருந்து மீண்டு வர மாட்டாய் என்பதில் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. இந்த எண்ணத்தை உறுதியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கைக்கு எதிராக திரும்பிக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் இவர்கள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சாதித்து விட முடியாது என்று. ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த விலகும் அவர்களால் நம்மை நுழைய முடியவில்லையே, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லையே என்றால் அதற்கு காரணம் உன் இல்லத்தின் வாசலில் தெய்வங்கள் நிற்பதுதான். எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த அப்பன் சொல்லும் பொழுது பயந்தாய் அல்லவா? யாரோ உன் இல்லத்தை நோட்டமிட்டார்கள் என்று சொன்னவுடன் பயந்தாய் அல்லவா? மன பதற்றம் அடைந்தாய் அல்லவா? இறுதியில் உனக்கு என்ன செய்திகளை பார்த்தாயா? என்னதான் நினைத்தாய்? உன் இல்லத்தை நோட்டமிட்டால் எந்த எண்ணங்களோடு உன் இல்லத்தை சுற்றி வந்தார்கள்? அதிலும் அவர்கள் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் மிக சிறந்தது. ஏனென்றால் இவர்கள் நினைத்தது போல இங்கு எதுவும் நடக்காது என்பது இன்னும் அவர்களுக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு தடங்கல்கள் ஏற்படுகின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும். இவர்கள் எதற்கு நமக்கு போட்டியாக இல்லாதபடி இவர்கள் வாழ்க்கையை நாம் நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லது செய்யாமல் போகின்றார்கள். ஆனால் மனதுக்குள் நினைத்து விட்டார்கள் அல்லவா, இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அப்படியானால் அதை வேறறுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய கடமை. இதற்கு மேலும் அதை வளரவிட வேண்டாம். ஆனால் இவர்கள் செய்வதை எல்லாம் உன் வாழ்க்கையில் திறமையாக செய்து விடலாம் என்று எண்ணி விடுவார்கள். இன்று இரவு உன் அப்பன் இந்த அப்பனிடத்தில் இருந்து அவர்கள் தண்டனை கிடைக்கப் போகின்றது. அவர்களை இப்படியே விட்டு விட்டோம் என்றால் எதையும் சாதித்து விட முடியும் என்று அவர்களுக்குள் ஒரு எண்ணம் வந்துவிடும். உறுதியாக ஏற்கனவே கொண்டு இதை எல்லாம் நினைத்து உன் மனதை மாற்றத்தை திருப்பிக் கொள்ளாமல் நான் மட்டுமல்ல, உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் உன்னுடைய குல தெய்வங்களும் அங்கே காவலாக நிற்கின்றது என்பதை மறந்து விடாதே. யாராக இருந்தாலும் உன்னை நன்றாக இங்கு தவறாக எந்த விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில், எல்லாரும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றுதான் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லது நடக்கின்றது என்பதை புரிந்து கொள். நான் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நிற்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியாலும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. அதே நேரத்தில் என்றும் நீ என்னை மறக்கின்றாய் என்று உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை மறந்து நிற்கின்றாயோ, அப்பொழுது உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தானாகவே உனக்கு கெடுதலை ஏற்படுத்திவிடும். ஏன் தெரியுமா என் பிள்ளையே? நான் இருக்கின்ற பாதுகாப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நானே அங்கு இல்லை என்றால் இவர்களின் நாட்டங்கள் அதிகரித்துவிடும். நான் மட்டும் ஏன் செல்ல வரவில்லை? உன்னுடைய தெய்வங்களும் உன்னுடைய குல தெய்வங்களும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் என்று யாராக இருந்தாலும் அவர்கள் அங்கு நிற்பதற்குரிய மரியாதையை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு அதை செய் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. இதை செய்ய வேண்டும், இதை அவர்களுக்கு படைக்க வேண்டும் என்றெல்லாம் நான் எதையும் கூறவில்லை. அவர்களின் மீது நம்பிக்கை வை என்று மட்டும்தான் சொல்கின்றேன். நமக்கு கிடைக்கும், நம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்நோக்குகின்ற அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி வரும் இது போன்ற துர்சக்திகள், தீய சக்திகளும் உன் இல்லத்துக்குள் நுழைந்து விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவார்கள். என் பிள்ளையே, பயப்பட வேண்டிய நேரம் அல்ல, துணிச்சலோடு நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம். யார் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காக எதிராக நினைத்து இதை செய்ய நினைத்தார்கள், அவர்கள் முன்னிலையில் அந்த விஷயத்தை நீ மேலும் மேலும் வளர்த்து காட்டு. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையை தொடர்கிறது. இதோடு எதை நிறுத்திவிட முடியாது என்பதில் கவனமாக
கவனமாக இரு. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சி, உனக்கான வெற்றியையும் நீ உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பாய் என்பதனை நம்பு. உன் மீது உனக்கு நம்பிக்கை வந்து விட்டது நமக்கு என்பதை நீ புரிந்து கொள்வாய். யாராலும் அதன் பிறகு எதனையும் உன்னிடத்தில் செய்துவிட முடியாது. கஷ்டங்கள் இல்லை, இனி இவர்களால் உனக்கு பிரச்சனைகள் இல்லை. அப்படியே வந்தாலும் உன் அப்பன் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன். இது போன்ற மனிதர்களுக்கு உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உன் அப்பன் இதை சொல்கின்றேன் என்பதனை முதலில் உனக்கு நீ நினைவு இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் என்பதை நீ புரிந்து செய்யக்கூடியது உன் அப்பன் தெரியும். இதை உன்னிடத்தில் எப்பொழுது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் என்று சொல்லி, அதனால் இது போன்ற ஒரு விஷயம் உன் இல்லத்தில் தினமும் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாய். இல்லை என்றால் நீ இவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று அல்லவா நம்பிக்கொண்டு இருந்திருப்பாய். இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் கவனமாக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும், நல்லதாகவே உனக்கு நடக்கும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பன் இல்லத்தில் நிற்கும் பொழுது எதற்கும் அஞ்சாதே. உனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.